உயர்கல்வித்துறை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நேற்று 1-1-11-2024 திருச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் முனைவர் பி. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் பேசியதாவது: தமிழக உயர் கல்வித்துறை வரலாற்றில் முதல் முறையாக இது மாதிரியான கருத்து கேட்பு கூட்டத்தினை மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் ஏற்பாடு செய்ததற்காக அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக முதல்வரின் கனவு திட்டமான நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் தமிழக அரசு கல்லூரிகளில் மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் கல்லூரி பேராசிரியர்களின் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுவதுடன் பணிப்பளு அதிகமாகவும் மன உளைச்சல் கொடுக்கக்கூடியதாகவும் உள்ளது. எனவே இத்திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்த ஏதுவாக அனைத்து கல்லூரிகளிலும் புதிதாக ஒரு அலுவலரையும் அவருக்கு உதவியாளர் ஒருவரையும் நியமனம் செய்ய வேண்டும். அதுபோல கல்வி உதவி தொகை தொடர்பான பணி மற்றும் UMIS விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்வதற்கு ஒரு மாணவருக்கு சுமார் 40 நிமிடங்கள் ஆகிறது. ஆகவே இதற்கும் ஒரு மாற்று ஏற்பாடு செய்து கல்லூரி பேராசிரியர்கள் கற்பித்தல் பணியினை செய்வதற்கு உதவ வேண்டும் என தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை.